எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் செஃப் பார்த்திபன். இன்னைக்கு நம்ம 2 கிலோ சுறா மீன் வச்சு எப்படி சுறா புட் செய்யறது பார்த்துடலாம். மஞ்சத்தூள் போட்டு சுறா மீன் நல்லா வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணிட்டு வயித்துல இருக்க குடலை கிளீன் பண்ணி எடுத்து சுடுதண்ணி ஊத்தி சுடுதண்ணில உப்பு மஞ்சத்தூள் போட்டு மீனை கொஞ்ச நாள் வேக வச்சிருங்க. ஒரு 20 நிமிஷம் வேக விட்டுருங்க. மீன் பக்கத்திலேயே போகாதீங்க. மீன் இந்த மாதிரி நல்லா வெந்து வரும். அந்த டைம்ல ஸ்ட்ரைன் பண்ணி எடுத்துருங்க மீன் ஃபுல்லாவே. மீன் சூடு ஆறின பிறகு மீன் உடம்புல இருக்க தோல்லாம் நல்லா உரிச்சிருங்க. பாருங்க இந்த மாதிரி உறிஞ்சு வரணும் தோல். அந்த அளவுக்கு மீன் வெந்தா போதும். மீனை உடைக்கிறேன்னு சொல்லி சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சிடாதீங்க. மீன் கொஞ்சமா உடைஞ்சா போதும். வாங்க எப்படி தாளிக்கலாம்னு பார்த்துடலாம். 50 ml எண்ணெய், 1/2 கிலோ வெங்காயம், 150 கிராம் பூண்டு ரெண்டுத்தையும் போட்டு நல்லா வதக்குங்க. ஸ்லோ ஃபயர்ல வச்சு வதக்குங்க. ஏன்னா பூண்டு போட்ட உடனே அடி உட்காரும். அடுத்து கருவேப்பிலை, பச்சை மிளகா ரெண்டுத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இப்போ நம்ம வேக வச்சு உடச்சு வச்சிருக்க மீனை போட்டு பொறுமையா கிண்டுங்க. ஏன்னா வேகமா கிண்டா மீன் உடைஞ்சிரும். மீனை கிண்டுன்னு சொல்லி உங்க புருஷ மேல கோவத்தாங்க காட்டிடாதீங்க. ஃபைனலா மிளகு உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ ஸ்பைசி அந்த அளவுக்கு போடுங்க. நான் இதுக்கு 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். 2 கிலோ சுறா மீனுக்கு நான் போட்ட பெப்பர் போதுமான அளவு. வேணும்னா நீங்க எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். நம்மளோட சுறா போட்டு ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க. ஆவி பறக்க இறக்கும் போதே நாக்கு ஊறுது. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். கொஞ்சம் ரைஸ், கொஞ்சம் மீன் குழம்பு, கொஞ்சம் சுறா புட்டு. சூப்பரா இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நான் உங்க செஃப் பார்த்திபன். தேங்க்யூ.